ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். இன்னைக்கு நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டக் டக்ங்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, 3 பெரிய பசங்க ஒரு கேமரா வாங்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறானுங்க. ஸோ அந்த ஐடியானால நிறைய பிரச்சனைலாம் வருது. அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீனில் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா கிட்ட போய் கேமரா வாங்கி தர சொல்லி காசு கேட்குறாங்க. ஆனால் அந்த கேமராவோட விலை 30,000 ரூபாங்கிறனால அவங்க அப்பா காசு தராம அவங்க 3 பேருக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே விநாயகர் சிலை ஒன்று வச்சு அதில் வர வசூல் காசை வச்சு ஒரு கேமரா வாங்கலான்னு ஐடியா பண்றாங்க. இந்த பையனோட அப்பாமே இந்த இடத்துக்கு வந்து அந்த 3 பேர்த்துக்கிட்டையும் ஐடியாலாம் சூப்பரா தான் பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி இந்த சிலையை ஊர்வலம் கொண்டு போறதுக்காக ஒரு வண்டியும் ரெடி பண்ணிருங்கன்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த 3 பசங்களும் அவங்க தோப்புல ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க தாத்தாவோட ஒரு பழைய ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்கூட்டரையுமே மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு வந்து அதுல நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு ரிக்ஷா மாதிரியே தயார் பண்றாங்க. சோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் 3 நாளா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பரிகாரமா அந்த ஸ்கூட்டரை ஒரு ரிக்ஷா மாதிரியே பக்காவா ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ரெடி பண்ண புது வண்டியில வச்சு அந்த பிள்ளையார ஊர்வலமா கொண்டு போய் நல்லபடியா கரைச்சிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் வண்டியை கொண்டு வந்து வீட்டுல நிப்பாட்டிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ மூஞ்சில யாரோ லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த வண்டியோட லைட் ஆன்ல இருக்கு. அந்த பையனுமே எந்திரிச்சு போய் அந்த வண்டியோட லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து தூங்கிடுறான். சோ தூங்கி எந்திரிச்சதும் காலையில அந்த வண்டியை பாக்குறான். பார்த்தா அந்த வண்டி நிறுத்தின இடத்துல இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா நிக்குது. இவனுமே பயந்துட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு சொல்றான். அவங்க 2 பேரும் அதை நம்பாம அங்கிருந்து போயிடுறானுங்க. சோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேர்த்தையும் தூங்க விடாம அதே இடத்துல வெடி வரைக்கும் உட்கார வைக்கிறான். இப்போ வெடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டி அவங்க கண்ணு முன்னாடியே தானாவே திரும்பி நிக்கிறத பார்த்துட்டு தான் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் நம்பவே செய்யறானுங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் நம்ம விநாயகர் சிலையை கொண்டு போனதுல இருந்தா இப்படி எல்லாம் நடக்குது. சோ இதுல சாமி இருக்குன்னு சொல்லி நம்ம இதை வச்சு சம்பாதிக்கலாம்னு அவங்க கிட்ட சொல்றான். சோ அடுத்த நாளே இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என் வீட்டு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த வண்டி மேல சூரிய ஒளி பட்டதுமே அந்த வண்டி தானாவே திரும்பி நிக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் இதை பார்த்துட்டு இதுல சாமி தான் இருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியை வச்சு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ஊர் மக்களுமே அதை நம்பி அந்த வண்டி கிட்ட வந்து அவங்களோட காரியம் நடக்குமோ நடக்காதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ஜாலியா இருக்கும்போது அந்த 3 பேர்ல ஒருத்தன் கேமரா வாங்கிட்டு வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தனியா கூப்பிட்டு போறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை தப்பா வீடியோ எடுக்கிறதுக்காக போறானுங்க. அங்க இருக்க வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகி வேகமா போய் உனக்கு 2 பேர் இருக்க இடத்த அவனோட ஃப்ரெண்டுக்கு கரெக்டா காமிச்சு கொடுக்குது. அவனோட ஃப்ரெண்டுமே அவனை போட்டு ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வந்து நான் ஆல்ரெடி உங்க இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த வண்டியில ஏதோ அமானுஷம் இருக்கு, அந்த வண்டியை தயவு செய்து மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த 3 பேரும் அதை நம்பாம எஸ்ஆர் நான் போட்டு பார்க்கும்போது அந்த பென்சில் கரெக்டா எஸ்ங்கிற பக்கத்துல திரும்பினோடையும் பயந்துட்டு அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடுறானுங்க. அந்த வண்டியுமே அவங்க பின்னாடியே அவங்கள துரத்திட்டு போகுது. ஆனா கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அந்த வண்டியில பெட்ரோல் காலியாகி அந்த வண்டி ஆஃப் ஆகி நின்றுது. சோ அந்த வண்டி அப்படியே அங்கிருந்து தள்ளிட்டு வந்து பழைய இடத்துல நிப்பாட்டிடுறானுங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த பசங்க தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த வண்டி திரும்பி வந்து இவங்க இடத்துலயே நிக்குது. அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த வண்டி பக்கத்துல போய் எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு கேட்கவும் அந்த வண்டியும் ஹேண்ட் பார் திருப்பி ஆமான்னு சொல்லுது. ஒருத்தர் சும்மா இருக்காம நீ பொம்பளை போய் தானே கேட்கவும் அதுவும் லைட்டை பிளிங்க் பண்ணி ஆமான்னு சொல்லுது. அப்படியே அந்த வண்டி கிட்ட நீ இந்த ஊரான்னு கேட்கவும் அந்த வண்டியும் லைட்டை பிளிங்க் பண்ணி அவங்க 3 பேரையும் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. சோ அவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்ததும் இறங்கி உள்ள போய் பாக்குறானுங்க. பார்த்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு போட்டோ மாட்டி இருக்கு. அங்க இருக்கவங்க கிட்ட இது உங்க பொண்ணுன்னு கேட்கவும் அவரு இது ஏன் பொண்ணுதான், ஆனா இப்ப உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாரு. அவரோட வைஃப் அவங்க கிட்டதுக்கு நம்ம கதையை சொல்றீங்கன்னு சொல்லவும் அவங்க 3 பேர்த்தையும் அங்கிருந்து வெளியே போக சொல்லிடுறாரு. சோ அவங்க 3 பேரும் அங்கிருந்து திரும்பி வந்து வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கவும் அந்த வண்டியும் லைட்டை பிளிங்க் பண்ணி காமிக்குது. அவங்க 3 பேரும் வேகமா போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த 2 பேரும் அந்த வண்டி கிட்ட நீ தான் இங்க சில்பாவான்னு கேட்கவும் அதுவும் லைட்டை பிளிங்க் பண்ணி ஆமான்னு சொல்லுது. ஆனா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் நம்பாம நம்ம சீக்கிரட்டா மீட் பண்ற இடத்த கேட்கவும் அந்த வண்டியும் கரெக்டா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. சோ இப்பதான் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு இவங்க ஊர்ல ஒரு சின்ன டியூஷன் வச்சு நடத்திட்டு இருப்பா. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த டியூஷன்ல படிக்கிற ஒரு பையன் தெரியாம மறைஞ்சு நின்று பாத்துறான். சோ அடுத்த நாள் பார்த்து அந்த சின்ன பையன் அவங்க ஊர்ல இருக்க செவுத்துல இதை படமா வரைஞ்சு விட்டுறான். அந்த பொண்ணோட அப்பாவுமே அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் பேசுறது தாங்க முடியாம பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அந்த செவுத்துல ஊத்தி விட்டுட்டு அந்த பொண்ணையுமே வீட்டுல அடைச்சு வச்சிடறாரு. ஆனா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் தாங்க முடியாம அவங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து அவரோட வண்டி எடுத்துட்டு அந்த செவுத்து கிட்ட போறா. அந்த பொண்ணு வண்டியில இருந்து இறங்கி போய் அந்த செவுத்துல ஏதோ எழுதி வச்சுட்டு அந்த உறவுட்டே போலான்னு சொல்லி முடிவு பண்ணி வண்டி எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிடுறா. ஆனா அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா தான் அந்த ஊரை விட்டு போறா. கரெக்டா மழை வந்தனால அந்த பொண்ணு செவுத்துல எழுதினதுமே அந்த மழையினால அழிஞ்சு போயிருது. அந்த வழியே போன அந்த பசங்களோட தாத்தா தான் அந்த பொண்ணு வண்டியோட ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பாக்குறாரு. அவரு தான் அந்த பொண்ணையுமே அடக்கம் பண்ணிட்டு அந்த வண்டியை கொண்டு வந்து அவரோட தோப்புல நிப்பாட்டி இருப்பாரு. அந்த பசங்களும் கண் கலங்கி அந்த வண்டி கிட்ட உனக்கு யாரு மேலேயாவது கோவம் இருக்கான்னு கேட்கவும் அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிடுது. ஆனா அந்த பையன் விடாம அந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கான்னு கேட்கவும் அந்த வண்டியும் ஹேண்டில் பார் திருப்பி இல்லன்னு சொல்லிடுது. அந்த பசங்க 3 பேரும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அந்த பொண்ணு செவுத்துல எழுதின மாதிரியே எழுதி விடுறானுங்க. சோ அதே மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்றதுக்காக அந்த பொண்ணோட போட்டோக்கு பொட்டு வச்சு மாலையும் போட்டு விட்டுறானுங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒருத்த ஓடி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட செவுத்துல என்னமோ எழுதி இருக்குன்னு சொல்லவும் என் அப்பா அம்மாவும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த செவுத்துல தேங்க்யூன்னு சொல்லி எழுதி இருக்கு. அந்த பையனுமே அந்த வண்டியில இருக்க ஆத்மா கிட்ட நீ இதானே எழுதுன்னு சொல்லி கேட்கவும் அதுவும் லைட்டை பிளிங்க் பண்ணி காமிக்குது. அந்த வண்டியில இருக்க அந்த பொண்ணு ஆறு அடிக்கவும் அந்த ஊர் மக்கள் திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுமே இதை
பார்த்துட்டு நம்ம பொண்ணு தான் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோனையும் இந்த பொண்ணோட ஆத்மாவுமே நல்லபடியா சாந்தி அடைஞ்சிருது.